ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு எஸ்யூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான ஒரு வண்டி, ரொம்பவே லக்ஸரியான வண்டி. பட் ப்ரைஸ் வந்து லக்ஸரி வண்டிக்கான ப்ரைஸ் இல்லை, ரொம்பவே கம்மியான ப்ரைஸ். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கம்மியான ரேட்டுக்கு தான் நான் இன்னைக்கு இதை கோட் பண்ண போகிறேன். இது என்ன ரேட்டு, வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வண்டியோட ரேட்டையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபோக் லேம்ப் வந்துடும், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் வந்துடும். ஸோ நைட் டிரைவுக்கு பக்காவாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், எந்த விதமான ஸ்க்ராச்சஸ்ஸு டென்ட்டு அப்படிங்கிறது நமக்கு இல்லை. இந்த இடத்துல அழுக்கு தான் இருக்குது வெள்ளை கலரில், மற்றபடி அது ஸ்க்ராச்சஸ் கிடையாது. பாருங்கள், வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு, டிரைவர் சைடு பார்க்கலாம். பாருங்கள், டிரைவர் சைடு வந்து ஸ்க்ராச்சஸ், டென்ட்டு, ரஸ்ட்டு மெயினாக வந்து இந்த வண்டியில் ரஸ்ட்டு நமக்கு இல்லை. ஸோ பெஸ்ட்டு. டயர்லாம் 4 டயருமே நமக்கு வந்து புது டயர் தான். ஸோ டயருக்காக நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம். டயர் எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்குது. நமக்கு இந்த இடத்துல ரூஃப் ரைல்ஸுமே வந்துடும். பாருங்க, வண்டியோட ரைட் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஒரு பென்ஸை பார்க்குற ஃபீல் தான் எனக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே பேக் சைடு பார்க்கலாம். பாருங்க, வண்டியோட பேக் சைடுமே ரொம்பவே மாசாக இருக்குங்க. ஒரு எஸ்யூவிக்கான லுக் நமக்கு இதில் கிடைக்குது. இந்த இடத்துல ரெக்ஸ்டான் அப்படிங்கிற பேட்சிங் இருக்குது. ஒரு ப்ரீமியமான வண்டி, மஹிந்திராவில் வந்து போட்ட ப்ரீமியமான வண்டி இது. XUV 500 ஸ்கார்பியோவை விட பக்காவான ஒரு ப்ரீமியம் வண்டி தான் இது. இப்போ அப்படியே பாருங்கள், வண்டியோட லெஃப்ட் சைடு இப்படி தான் இருக்குது. 4 வீலுமே நமக்கு அலாய் வீல் வந்துடும். பாருங்கள், ஸ்க்ராட்சு இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது, மற்றபடி வண்டி பக்காவாக இருக்குது. பெரிய அளவில் ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக இல்லை. பாருங்கள், டயர் எல்லாமே நமக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. 80% மேலே தான் இருக்குது, கீழே கிடையாது கண்டிப்பாக. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி தான் மாசாக இருக்குது. அடுத்ததாக இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் நிஜமாவே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால பார்க்குறக்கே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுமே நமக்கு இந்த இடத்துல வந்துடும். பாருங்க, வண்டியோட டேஷ்போர்டு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு லக்ஸரி காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கொடுக்குது. இன்டீரியர்ஸ் ஃப்ரண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸ்டேரிங்லேயுமே நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு இன்டீரியர் இந்த மாதிரி தான் இருக்குது. சீட் எல்லாமே நீட்டாக இருக்குது. அடுத்தது பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடுமே நமக்கு நல்லா கிளாஸாகவே இருக்குங்க. எங்கேயுமே பெரிய அளவில் அழுக்கு அப்படிங்கிறது இல்லை இந்த வண்டியில். பார்க்குறக்கே ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் எனக்கு இருக்குது வண்டியை பார்க்கும்போது. இந்த இடத்துல நமக்கு ஏசி வந்துருக்கும். ஸோ சூப்பராக தான் இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் ஏசி பக்காவாக வரும், அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். பேக் சீட்டு செகண்ட் ரோ வந்து இந்த மாதிரி இருக்குது. அடுத்து தேர்ட் ரோ காட்டுறேன். பாருங்கள், தேர்ட் ரோவும் இந்த மாதிரி தான் இருக்குது. தேர்ட் ரோலையுமே நம்ம ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், ரொம்ப மோசம் கிடையாது. பேக்லேயுமே நமக்கு வந்து தனியாக ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ், அதாவது தேர்ட் ரோலையுமே நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபியூச்சர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பொதுவாக வந்து 7 சீட்டர் வண்டியில் வந்து லாஸ்ட் ரோ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஏசி இருக்காது, சார்ஜிங் இருக்காது.
இந்த வண்டியில வந்து எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்காவான பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டி. எந்த ரேட்டுக்கு வந்து இந்த வண்டி கண்டிப்பா ஒர்த்து தான். ஏன்னா XUV 500 ஸ்கார்பியோவை விட சூப்பரா இருக்கு வண்டி. இவ்வளவுதாங்க இந்த வண்டியோட இன்டீரியர். இப்போ இந்த வண்டியோட சஸ்பென்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு வழக்கமான நம்ம இந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. ரோட்டோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கு ரோடு. பார்க்கலாம். இதுல ஓட்டும் போது தான் நமக்கு வந்து சஸ்பென்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்பீடா போறேன் பாருங்க. உள்ள வந்து எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. இவ்வளவு பெரிய பள்ளத்துல ஏறுது, எனக்கு வந்து உள்ள எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அசால்ட்டா ஏறி இறங்கி போயிட்டே இருக்கு. வண்டி வந்து உண்மையிலே ஒரு பெர்ஃபெக்டான எஸ்யூவின்னு தான் நம்ம சொல்லணும். உள்ள வந்து இம்பாக்டே ஆகல. ஒரு பெரிய பள்ளத்துல விழுது அப்படிங்கிற ஒரு இம்பாக்டே நமக்கு உள்ள இல்ல. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா ஏறி இறங்குது. 4 சஸ்பென்ஷனுமே வந்து பக்காவா இருக்கு. உள்ள தேவையில்லாத நாய்ஸே கிடையாது. இந்த ஃபேன் ஓடுற ஏசி ஃபேனோட நாய்ஸ் தான் உள்ள கேட்குது. வேற எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. இந்த பள்ளத்துலயுமே வந்து வண்டி அவ்வளோ பெர்ஃபெக்டா போகுது. ஸோ சஸ்பென்சரை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். சஸ்பென்சர் 4 சஸ்பென்சருமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. கிளச்சு கியர் அப்படின்னு பார்த்தாலும் எல்லா கியருமே வந்து ரொம்பவே ஸ்மூத்தா ஓடுது. ஒரு பெரிய வண்டியில இருக்கிற மாதிரி கிளச் வந்து ரஃபா இல்லை. இப்போ நம்ம சஃபாரிலலாம் வந்து கொஞ்சம் ரஃபா இருந்தது கிளச். ஓரளவுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே சாஃப்டா தான் இருக்கு. ஒரு லேட்டஸ்ட் வண்டியை ஓட்டுற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. ஒரு புது காரை எடுத்து டிரைவ் பண்ணா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் எனக்கு இருக்கு. ஸ்டேரிங்னு பார்த்தாலும் பவர் ஸ்டேரிங் உண்மையிலே பக்காவா இருக்கு. எனக்கு வந்து ஒரு டைட்டான ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோல. ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு ஸ்டேரிங்குமே. ஸோ கிளச்சு, கியரு, பவர் ஸ்டேரிங், சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டா இருக்கு இந்த வண்டியில. அடுத்ததான் நம்ம இந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு மெயின் ரோட்ல போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். பார்க்கலாம் அந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. மெயினான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டி வந்து ஒரு 4 வீல் டிரைவ் உள்ள வண்டி. ஸ்டார்டிங்லேயே சொன்னா இது ஒரு ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான வண்டி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 4 வீல் டிரைவ் கொண்ட ஒரு வண்டி தான். 4 வீல் டிரைவுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஜூம் வாங்க, இங்க காட்டுங்க. இந்த இடத்துல இருக்கு நமக்கு. இது வந்து ஒரு 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் சுவிட்ச் தெரியுதா? இதுல வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 4 வீல் டிரைவுக்கு மாறிடும். ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாம் வண்டி வந்து இப்போ பிக்கப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இங்க ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு, பரவாயில்ல. ஆனா அப்படியே ஸ்பீடா மீட்டரை காட்டுங்கண்ணே. இப்போ வந்து வண்டி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு. பார்க்கலாம். இப்போ அப்படியே புஷ் பண்றேன். பாருங்க வண்டியோட பிக்கப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத. வண்டி வந்து அசால்ட்டா வந்து 80 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ 80ல போகும்போதே வந்து எனக்கு எந்த ஒரு ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு இல்லை. 80 வந்து ரொம்ப அசால்ட்டா போகுது வண்டி. ஸோ வண்டியோட பிக்கப்புமே வந்து நமக்கு தரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். வண்டி வந்து நமக்கு பிக்கப்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. இன்ஜின்லாம் வந்து 100% பக்காவா இருக்கு. ஸோ தைரியமா இந்த வண்டியை நீங்க வாங்கலாம். இப்போ அப்படியே பேனட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஹைட்ராலிக் தான். ஸோ அப்படியே நிற்கும். பாருங்க இன்ஜின்லாம் வந்து எவ்வளோ நீட்டா இருக்கு அப்படிங்கிறத. வண்டியில வந்து நமக்கு எங்கேயுமே வந்து ஆயில் லீக் அப்படிங்கிறது இல்லை. இன்ஜின் வந்து ரொம்பவே கிளியரா அப்படியே ஒரு புது வண்டியில இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் ரூம் ரொம்பவே பக்காவா இருக்கு. எங்கேயுமே ஆயில் லீக் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா இல்லை. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வண்டியோட டீட்டெயில் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல்னு பார்க்கும்போது இது ஒரு 2013 மாடலுங்க. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஓனர். பட் செகண்ட் ஓனரா இருந்தாலும் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எடுத்து எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ண தேவையில்ல. இது ஒரு டாப் எண்ட் மாடல். இந்த வண்டியோட ஃபியூல் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீசல் வண்டி. ஸோ வண்டி வந்து டார்க் எல்லாமே பக்காவா இருக்கும். ஒரு ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான வண்டி தான் இது. பட் ரேட்டு ஃபார்ச்சுனரோட ரொம்ப கம்மியாக தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அது என்ன ரேட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த 2013 ரெக்ஸ்டான் டீசல் செகண்ட் ஓனர் வண்டிக்கு நம்ம வெளியிலலாம் வந்து இந்த வண்டி 7 லட்ச ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. 7,5 லட்ச ரூபா கோட் பண்ணுவாங்க, 7 லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம அவ்வளோலாம் கேட்கலங்க. வெறும் 5,20,000 ரூபா மட்டும்தான் கேட்குறோம். அதுல இருந்துமே நம்ம குறைச்சி தான் கொடுக்க போறோம் இந்த ரெக்ஸ்டானுக்கு. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொகேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர்ல தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் இந்த மாதிரியான கம்மியான பட்ஜெட்ல
நிறைய வண்டிகள் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ தான் போட போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.